உமா உமா எங்க இருக்க? உமா இல்லையா? இதுவும் நல்லதுதான். முதல்ல பணத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருவோம். வந்துட்டீங்களா? எப்ப வந்தீங்க நீங்க? இப்பதான் உள்ள வந்து நுழையறேன். பணத்தை கொண்டு போய் அந்த குணாலன் கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல? என்ன சொன்ன அந்த குணாலன்? என்ன சொன்னா? பணத்தை வாங்கிட்டு சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான். வேற என்ன சொல்ல போறான்? அப்பா, ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து மீண்டாச்சுங்க. அந்த குணாலனால எவ்வளவு மன உளைச்சல். சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. இனிமே உயிரே போனாலும் சரி, கடன் கடன் மட்டும் யார்கிட்டயும் போய் நின்ற கூடாதுங்க. ஆமாமா, கரெக்ட். சரி சரி, நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க. என்னங்க, நில்லுங்க. எங்க என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? குடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க தானே? ஆமா உமா, சும்மா கொஞ்சமா தான் குடிச்சேன். எதுக்கு இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ஏது காசு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு. இப்ப நீ தானே சொன்ன ஒரு பெரிய பிரச்சனைல இருந்து மீண்டாச்சுன்னு. அந்த சந்தோஷத்துல சும்மா கொஞ்சமா குடிச்சேன். என்னங்க இது புதுசா குடி பழக்கம்? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமா? நாம 2 பொண்ணுங்களை வச்சிருக்கோங்க, அத மறந்துட்டீங்களா என்ன? உமா, இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நான் என்ன எப்ப கடை திறப்பாங்க போய் குடிக்கலான்னு நினைக்கிற ஆளா? எப்போது இந்த மாதிரி நல்லதுக்கோ கெட்டதுக்கோ குடிக்கிறேன். அது என்ன தப்பா? நீங்க குடிச்சிட்டு வந்தது கூட தப்பு இல்லங்க. நான் குடிச்சீங்களான்னு கேட்டதுக்கு குடிக்கலன்னு போய் சொன்னீங்கல்ல, அதுதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஏதோ தப்பான வழியில போற மாதிரி இருக்கு. நான் எப்படி தப்பான வழியில போனேன்? இப்பதான் ஏதோ சரியான வழியில போக ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் இனிமே நல்லதா நடக்கும் பாரு. சரி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. போ. மித்ரா, நான் பாத்துட்டேன். என்ன பாத்தீங்க? அதான் நீ என்ன பார்த்ததுமே ஏதோ பதறிட்டு போய் மறைச்சு வச்சியே, அத பாத்துட்டேன். ஹலோ, நான் ஒண்ணு மறைக்கலாம் இல்ல. சரி, மறைக்கலனா அப்ப காமி. நான் ஏன் காமிக்கணும்? அது என் பர்சனல். மிது, நமக்குள்ள என்ன பர்சனல்? குடு பாப்போம். குடு. வினய், ஐயோ வினய், கொடுங்க. அன்னைக்கு என்னமோ புருஷன் பொண்டாட்டினாலும் தனித்தனி மனுஷங்க தான், உன் வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன் அது இதுன்னு கதை விட்டீங்க. இப்ப பர்சனல்னு சொன்ன பிறகும் குடுன்னு கேக்குறீங்க. ஆமால, இதுக்குதான் இந்த நல்லவனால இருக்கவே கூடாது. ஆமா மித்ரா, இப்போ நான் ஒரு சைக்கோவா இருந்து அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன பண்ணுவ? மண்டையில கொல்ல போட்டு கொன்னுடுவேன். என்ன நீ?
கல்லானாலும் காணாம புல்லானாலும் புருஷன்லாம் இருக்க மாட்டியா? இருப்பாங்க இருப்பாங்க, கனவு காணுங்க. என்ன என்ன? ஒண்ணு இல்ல. ஓ, ஓகே. என்னவா இருக்கும்? போய் பாத்துற வேண்டியதான். கொஞ்சம் இன்டீசெண்டா தான் பிஹேவ் பண்றோமோ? சரி பண்ணுவோம், நம்ம மித்து தானே. என்ன ஐயா அமைதியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இன்றைய நாள் எவ்வாறு முடிகிறது, எவ்வாறென்று யாராலும் கணிக்க முடியாதபடி, இதை என்னாலும் எழுத முடியாதபடி, இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள்? வினய், நிறுத்துங்க. நான் போன பிறகு டைரி எடுத்து படிச்சீங்களா? என்ன மித்ராது, கவிதையா? இப்போ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லையா? ஏய், என்ன நீ மேனஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? என்னமோ உலக ரகசியத்தை எழுதி மறைச்சு வச்ச மாதிரி. இங்க பாரு மித்ரா, இது நீயே கொண்டு போய் காமிச்சாலோ அவனுக்குமே புரியவே புரியாது. உண்மையதான் சொல்றேன் மித்ரா. இனிமே அந்த தயவு செஞ்சு மறைச்செல்லாம் வைக்காத, சும்மா வெளியே தூக்கி போட்டுரு, யாருமே எடுக்க மாட்டாங்க. பண்றதையும் பண்ணிட்டு நக்கலா பேசுறீங்களா? உங்களை நம்பி இங்க வச்சுட்டு போனல, என்ன சொல்லணும்? சரி அதெல்லாம் விடு. நீ கவிதை எல்லாம் எழுதுவியா? சொல்லவே இல்லை என்கிட்ட. ஆமா ஆமா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. பேசாம படுங்க, கட்டு பாக்காதீங்க. ஏய் மித்ரா, மித்ரா, மித்து, மித்து நில்லு. மித்து, மித்து, ஏய் நில்லு. என்ன? சரி, அந்த கவிதைக்கு என்ன அர்த்தம் சொல்லு மித்ரா, ப்ளீஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? நிஜமாவே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். வாவ். ஏய், அது தெரிஞ்ச விஷயம் தானே, நீ சொல்லு. சொல்லுன்னா என்னத்த சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அமைதியா போய் தூங்குங்க. மித்ரா, நீ ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்க, ஏதோ இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியாதுங்க, அதான் என் பிரச்சனை. ஆனா கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்கும், கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். சரியா? சரி, ஆனா இனிமே என் டைரி எடுத்து படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகே, ஆனா நீயும் தயவு செஞ்சு புரியாத மாதிரி எல்லாம் எழுதாத என்ன? சரி தூங்குங்க. ஓகே. ஐயோ, ஏய் அங்க படுக்கலாமே. சரி படுத்து தூங்குங்க வினய். ஓகே, குட் நைட். குட் நைட்.
வினய் என்னாச்சு? வினய் என்னாச்சு? ஒண்ணு மித்ரா, நீ தூங்கு. என்னங்க கண்டினியூஸா இருமிட்டே இருக்கீங்க? கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. இருங்க தண்ணி கொண்டு வரேன். குடிங்க. பாத்து பாத்து. வினய், இப்ப பரவாயில்லையா? படுங்க. இப்போ ஓகேவா? ஓகே, நீ போய் தூங்கு மித்ரா. வினய், வினய் என்னாச்சு? வினய், வினய், வினய் தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. வினய், வினய் ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். டாக்டர், அம்மா, அம்மா கதவு தரங்க ப்ளீஸ். என்னம்மா? அம்மா, டாக்டர் என்னாச்சு? வினய்க்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப இருமிட்டே இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு டாக்டர். ஐயோ வினய்! வினய், வினய்! வினய்! ஐயோ வினய்! வினய், வினய்! வினய், என்னங்க it's okay, it's okay. We'll be all right, okay? என்னங்க என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. இருமா பாக்குறேன். வினய்! வினய்! ஐயோ வினய், வினய்! வினய், ஒண்ணு இல்ல. மித்ரா, ரகு, கீழே போய் என்னுடைய மெடிக்கல் கிட் எடுத்து வா. எங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிரலாம். ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. வினய், ஒண்ணு இல்ல. உன்னால எல்லாருக்கும் பிரஷர் ஏறுது. வினய்! வினய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நீங்க பாரு, எனக்கு பயமா ஒண்ணு இல்ல. இருக்குங்க. யூ ஆர் ஆல் ரைட், ஓகே? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வினய், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. இது ட்ரை காஃப் தானா? டேய், ஏதோ கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு த்ரோட்ல, அவ்வளவுதான். மித்ரா, இந்த நேரத்துல யார் உனக்கு போன் பண்றது? என் ஃப்ரெண்டு தீபா ஹாஸ்டல்ல இருக்கால, அவதான். அதுக்குன்னு இந்த நேரத்துலயா? சீக்கிரம் வாங்க. மித்ரா, பயப்படாத. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் ஆகல. இன்னும் 5 மினிட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இருமல் நின்னுடும். ஹாட் வாட்டர்ல நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருப்பான் போல. அதனாலதான் இந்த மாதிரி ட்ரை காஃப் வரும். சரி, இனிமே ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காதுமா. எல்லாரும் போய் தூங்குங்க.
நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. வாசு வா போலாம். அழாத வா. பாத்துக்கமா. பாத்துக்கோ. He will be all right. Okay? வா வா போலாம். என்னம்மா இன்னும் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்க? அதான் வினய் சரியாயிட்டானே. நீ நிம்மதியா தூங்கு. ஒரு நிமிஷம் ஏங்க, உண்மையை சொல்லுங்க. வினய்க்கு சாதாரண ட்ரை காஃப் தானே? சொல்லுங்க, சாதாரண ட்ரை காஃப் தானே? இல்ல வாசுகி, இது சாதாரண இருமல் இல்ல. அதுக்காக பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. வினய்க்கு இப்பதானே நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால வர சின்ன சின்ன பாதிப்புல ஒண்ணுதான் இந்த இருமல். அப்போ இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குமா? ஆமா, ஆனா இதெல்லாம் தாங்குற அளவுக்கு அவன் உடம்பால ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். சில பேருக்கு இருக்கிற மாதிரி துணை நோய் எதுவும் வினய்க்கு இல்ல. கடவுள் அவனுக்கு கெட்டதுலயும் ஒரு நல்லதான் செஞ்சிருக்காரு. வினய்க்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போறது ஏன் என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லல? இதுல மறைக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல வாசுகி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது டாக்டர்ஸோட வேலை. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு புரியாதுமா. வினய் வீட்லயே இருந்தாலும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருந்தது. நீங்க ட்ரீட்மெண்ட்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி மருந்து மாத்திரை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வினயோட கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை. வினய்க்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் உடம்பு இப்ப அக்செப்ட் பண்ணிக்குங்கிறத அதுக்கான டெஸ்ட் தான் இவ்வளவு நாளா போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ தாங்குற அளவுக்கு வினய் உடம்புல தெம்பு இருக்கு. அதுக்கு முன்னோட்டமா கொடுத்த மருந்துனாலதான் வினய்க்கு இப்ப வந்த இருமல். இங்க பாரு, ஊசி போடும்போது வர வலி மாதிரி தான் இதுவும். இத நம்ம ஃபேஸ் பண்ணிதாம ஆகணும். கடவுளே, நீ எங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் கூட நாங்க தாங்கிக்கிறோம். ஆனா என் மகன் உயிருக்கு மட்டும் எந்த ஆபத்தையும் கொடுத்துறாத. வசு, இங்க பாரு வசு, கவலைப்படாத. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. சரிதானே? நீ என்ன நம்பு. எங்க மறுபடியும் வினய் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதுல்ல? அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். சில நேரங்கள்ல நோயை விட அதுக்கு பண்ற ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் நாம ரெடியா இருக்கணும் வாசுகி. வினய்க்கு ரியல் ஸ்ட்ரகிள் இனிமேதான் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வாசுகி, வாசுகி, பயப்பட ஒண்ணுமே இல்ல. என்ன ஆனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நான் இப்ப கூட உங்ககிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். ஆனா இந்த இருமலுக்கே நீ இவ்வளவு பயப்படுறியே, அதனாலதான் சொன்னேன். நீ எல்லாத்துக்கும் கண்ணை கசக்கிட்டு இருக்காதம்மா. நீயே இப்படி பயந்தா மித்ராவும் பயந்துருவா. புரியுதா? பேசாம படுத்து தூங்கு. ஓ